போட்டியில் இருக்க தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி 5 books ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இது வந்து தமிழ் மீடியம்லையும் இங்கிலீஷ் மீடியம்லையும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த புக்ஸை நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. அந்த புக்ஸை வாங்கிட்டு அதன் பிறகு சயின்ஸ் புக்கும் ரெடி பண்ணி கொடுங்க, யூனிட் 8, 9க்கும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொன்றா தான் ரெடி பண்ண முடியும். நம்ம பெரிய டீமோ பெரிய ஒரு நெட்வொர்க்கோ பெரிய ஒரு அகாடமியோ கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் முழுக்க சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு ரீசனாக தான் நாங்கள் இந்த புக்ஸை ரெடி பண்ணி எங்களால் கொடுக்க முடியுது. அதே போல் இப்போ என்ன புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் சயின்ஸ் புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ சயின்ஸ் புக்கில் முதல்ல பயாலஜி புக் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, புக்கு நம்ம கைக்கு வந்துடுச்சு. அதே போல் மற்ற 2 புத்தகங்கள் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே போல் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், இது ரெண்டும் பிரிண்டிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சயின்ஸ் புக்கான ஒர்க் மேக்ஸிமம் நாங்கள் முடிச்சுட்டு அதன் பிறகு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சயின்ஸ் புக் மட்டும் இல்லாமல் சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இது தமிழ் மீடியம்லையும் புக்ஸ் அவைலபிள் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க எல்லா விதமான போட்டி தேர்வுக்கும் இந்த புக்ஸை பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா இது SCERT பேஸ்ல புக் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா, என்னென்ன டாபிக் என்னென்ன லெசன்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்றத தொகுத்து கொடுத்துருக்கும். வெறுமனே TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 மட்டும் இல்லாமல் மற்ற போட்டி தேர்வுகள் நீங்க சிலபஸை பேஸ் பண்ணி அந்த டாபிக் பேஸ் பண்ணி ஈஸியா படிக்க முடியும். இப்போ ரெடி பண்ணக்கூடிய சயின்ஸ் புக்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நேம் எல்லாமே மென்ஷன் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், TNUSRB யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது TNUSRB கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம ரயில்வே எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க, RRB, NTPC, குரூப் D இதுக்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 6 to 10 வரையும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். லைஃப் சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு டாபிக் மென்ஷன் பண்ணிருப்பாங்க RRB சிலபஸ்ல. ஸோ இந்த தேர்வுக்கு எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் EBல இருக்கக்கூடிய அசஸர் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க சயின்ஸ் புக்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண 5 booksல பாத்தீங்கன்னா நீங்க TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 பிரிலிம் சிலபஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கும். ஆனா இந்த புக்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த சிலபஸ்க்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலா இருக்கும். மேக்ஸிமம் 6 to 10 வரையும் சயின்ஸை பொறுத்தவரையும் எல்லா பாடங்களும் நீங்க டச் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. சிலபஸ் டாபிக் ரொம்ப கம்மியா இருந்தாலும் எல்லா பாடங்களையும் நீங்க டச் பண்ணிட்டு வர மாதிரி தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த புக்ல என்னென்ன லெசன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிடுறேன். புக்ஸை ஷோ பண்ணி நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ சயின்ஸ் புக்கை பொறுத்தவரையும் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 3 புத்தகங்களை சேர்த்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இண்டிவிஜுவல் புக்கா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் புத்தகம் நாங்கள் ரெடி பண்ண போறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன்னா இது பெரிய ஒர்க். நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருங்க. ஏன்னா குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். வெறுமனே வந்து புத்தகத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. புத்தகம் உங்களுக்கு முழுக்க பயனுள்ளதா இருக்கணும். அதே போல இது ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸா இருக்கணும். உங்களுக்கு என்கிட்ட எந்த விதமான புத்தகமும் இல்லை, ஸ்கூல் சமச்சீர் புக் என்கிட்ட இல்லை, அதே போல நியூ சமச்சீர் புக் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த புக்ஸை வாங்கி கண்டிப்பா ரெஃபர் பண்ணி படிக்கலாம். இது முழுக்க ஸ்கூல் சமச்சீர் புக் பேஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு புத்தகம் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பயாலஜி புக். சரிங்களா, உயிரியல், SCERT என்னென்ன எக்ஸாம் யூஸ் பண்ணலாம், TNPSC இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம் வரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். TNUSRB இருக்கக்கூடிய PCSI யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், RRB இருக்கக்கூடிய NTPC லெவல் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்கோடைய ஃப்ரண்ட் கவர் இது, பேக் கவர் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் சிலபஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இந்த பிக்சர் இருக்கும். சரிங்களா, ஸோ புக் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஷோ பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் புக்ஸ் இருக்கும். புக்கை எப்படி முன்னாடி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கவரில் இருக்கக்கூடிய இமேஜ் தான். அடுத்து பதிப்புரை இருக்கும். பதிப்புரை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கும். சரிங்களா, இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். TNPSC குரூப் 1, குரூப் 2A பிரிலிம் சிலபஸ் வேர் டு ஸ்டடி. சரிங்களா, நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம், அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக நியூ புக். சரிங்களா, நியூ புக்கில் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். சரிங்களா, ஸோ ரோமன் லெட்டர் வைஸ் நான் பிரிச்சிருப்பேன். சரி, ஸோ சிலபஸ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ சிலபஸும் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது வந்து சிலபஸ். ஸோ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும், சரிங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கும் இங்கே நான் ரோமன் வைஸ் பிரித்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ரோமனாக பிரிச்சிருப்போம். அதுக்குள்ள லெசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸோ இந்த லெசன்ஸ்லாம் இந்த டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்போம். சிலபஸ் டாபிக் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாபிக் நேம்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலின் அனைத்து உறுப்பு மண்டல செயல்பாடுகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது சிலபஸில் இருக்காது, ஆனால் நீங்கள் படிக்கணும். சரிங்களா, உடல் இயங்கியல் அப்படின்ற டாபிக் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சும் கொடுத்துருப்போம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவாச மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் இருந்தாலும் உடல் இயங்கியல் அப்படின்ற டாபிக் தான் அதெல்லாம் நீங்களா படிக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தெளிவாக பிரித்து கொடுத்துருக்கோம். இனப்பெருக்கம், ஸோ இதெல்லாமே தெளிவாக இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் வந்து நீங்கள் ஒரே இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அதாவது எல்லா தேர்வுக்கும் ஒரே இண்டெக்ஸ், ஒரே டாபிக் நேம் தான் திரும்ப வரும் எல்லா சிலபஸ்லையும். ஆனால்
பயாலஜியை பொறுத்தவரையும் உங்களுக்கு சிலபஸில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். குரூப் 4க்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் அதே போல் போலீஸ்க்கும் குரூப் 2 குரூப் 2க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டாபிக் நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்று தான். நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ்லாம் மேக்ஸிமம் சேமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 4 VAO இண்டெக்ஸ் 2 சரிங்களா, ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் RRB சிலபஸுக்கும் அதே போல் குரூப் 4 VAOக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இண்டெக்ஸ் 2 சரிங்களா. மறுபடியும் அதே போல் பிரித்து உங்களுக்கு என்னென்ன பேஜில் இருக்குது, என்னென்ன ஸ்டாண்டர்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து இண்டெக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம், பிசிக்கும் எஸ்ஐக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் பிரித்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பிசியில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸுடைய டைட்டிலுக்கு என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். ரோமன் 1, 2, 3 அதே போல் 4 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிரித்து தெளிவாக இருக்கும். இதெல்லாம் பிசியோடைய சிலபஸில் இருக்கக்கூடியது. நோய்கள், அதன் விளைவுகள், நோய்களை சரி செய்யும் முறை, அதை தடுக்கும் முறை, தேவையான உணவு உட்கொள்ளுதல் மூலம் உடலின் சமநிலை காத்தல், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி எக்ஸாம் இருக்கும். ஸோ என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது தெளிவாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரே ஒரு புத்தகம் உங்களுக்கு எல்லா விதமான தேர்வுக்கும் பயன்படுற மாதிரி தான் புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கும் சரிங்களா. ஸோ புக்கோட குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் புக் வாங்கினவங்களுக்கு அதே போல் இங்கிலீஷ் மீடியம் புக் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 6லேருந்து 10 வரையும் நான் முன்னாடியே சொன்னது தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்போம். புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சார் 10th வரையும் தான் ரெடி பண்ணியிருக்கீங்களே, 11th 12th ஆட் பண்ணுங்க அப்படின்ட்டு. 11th 12th ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதே போல் இன்னொரு இவ்வளோ சைஸில் புக் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த புக்கோடைய சைஸே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ 6லேருந்து 10 வரையும் படித்தாவே மேக்ஸிமம் எல்லா விதமான தேர்வுக்கும் உங்களுக்கு போதுமானது. குரூப் 1க்குலாம் நீங்கள் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே 5 புக்ஸ் வாங்கணும் தெரிஞ்சிருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா புக் பேக் கொஸ்டின் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நிறைய பேஜஸ் போகும் சரிங்களா. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லெசனும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு 300 ரூபாய்க்குள்ளே தான் வரும். மொத்தமாக 3 புத்தகங்கள் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 830 ரூபா வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஏற்கனவே புக்ஸ் வாங்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் எந்த லெசனும் இந்த புக்கில் இல்லாமல் இருக்காது. எல்லா லெசனும் இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லா லெசனுமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. தனித்தனியாக உங்களுக்கு புக்கு போட்டு தனித்தனியாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரே புக்கு வந்து உங்களுக்கு எப்போவுமே பயன்படணும். இந்த ஒரு புக்கை வச்சு நான் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி புக்கு ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட சமச்சீர் புக்கு இல்லை, எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க அந்த புக்கை வாங்கிக்கோங்க. புக்கை இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. புக்கு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்ட் ஆகும். மற்ற 2 புத்தகங்கள் பிரிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு சரிங்களா. 3 புத்தகங்கள் சேர்த்து தான் எங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ 2 புத்தகங்கள் பிரிண்டிங் முடியும், அந்த மந்த் எண்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா. தனித்தனி புத்தகமாக சென்ட் பண்ண முடியாது. 3 புத்தகம் ஒரே பார்சல் தான் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா. 3 புத்தகம் ஒன்றா தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. சோசியல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கு உள்ள உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது எல்லாமே வந்துடும். இது சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சரிங்களா. அதாவது பாட்டனி, ஜுவாலஜி ரெண்டுமே சேர்ந்து பயாலஜி அப்படின்ற ஒரு புத்தகத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். டெலிவரி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் சரிங்களா. இந்த மந்த் 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் கைக்கு புத்தகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் உங்கள் கைக்கு புத்தகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சென்ட் பண்ண 2 நாளில் மேக்ஸிமம் புத்தகம் வந்துடும். சென்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இமெயிலில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ப்ளஸ் வீடியோலையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா. அந்த வீடியோ கீழே ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் எல்லாத்துக்குமே பயன்படும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். புத்தகம் வேணும் அப்படின்றவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றல். நன்றி, வணக்கம்.